ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் காதலி. இங்கே வந்து அபியோட வீட்டுக்கு வந்து அபியோட அப்பா அம்மா வந்து பொங்கலுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு வராங்கங்க. அந்த இடத்துல அபிய உட்கார வச்சுட்டு பாட்டியை போய் கூப்பிட்டுன்னு வருவாங்க. பாட்டியை போய் கூப்பிட்டு வந்தோடனேயும் இங்கே வந்து அபியோட அம்மாவும் அப்பாவும் தட்டு எடுத்து பாட்டிக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த தட்டில் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கும். இந்தாங்கம்மா அன்னும்போது அதுக்கு ராகவ் வந்து கேட்பார், என்ன பணம்லாம் வச்சு கொடுக்குறீங்க அன்னும்போது, என்னோட துணி கடை வந்து ஒன்று கேஸ்லேயே இருந்துச்சு, அது இப்போ வந்து வேண்டான்ட்டு நான் கொடுத்துட்டேன், அதோட காசு தான் இது. என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நான் எதுவுமே பண்ணலை, அதால் இந்த பொங்கலுக்காவது அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஷேர் கொடுக்கணுன்ட்டு அணுவுக்கு 10 லட்ச ரூபாவும் அபிக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குற மாப்பிள்ள, நீங்கள் வாங்கிக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நான் இன்னும் நிறைய செய்கிறேன்னும் போது அந்த இடத்துல ராகவ் வந்து அப்பா வேறு லெவலில் பேசினாருங்க. எங்களுக்கு இந்த பணம்லாம் வேண்டாம், உங்கள் வீட்டு பொண்ணுங்களை நாங்கள் கட்டின்னு வந்தது நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம், இதெல்லாம் வேண்டான்னும் போது இங்கே வந்து ஆகாஷோட சித்தி, ஆமாம், ஒன்றும் இல்லாதவங்கள வேறு கட்டின்னு வந்துட்டாளுங்க, இதில் பணத்தை கொடுத்தா வாங்கி வச்சுன்னு போய் பொங்கல் ஸ்வீட் பொங்கலை துணுட்டு வாங்கடான்னு வந்து இங்கே கதையெல்லாம் வேறு பேசினுக்கிறானுங்க, வாழ தெரியாதவனுங்க. ஆனால் இங்கே முனைவி நேர்க்கிற டைமில் ராகவ் வந்து இல்லை, இது எதுவுமே எங்களுக்கு வேண்டான்ட்டு ராகவ்